கிறிஸ்துக்குள் பிரியமான தேவச்சனமே, இந்த அருமையான 67வது நாளில் தேவன் நம்மளை கொண்டு வந்திருக்கிறார். இந்த அருமையான நேரத்தில் கூட அப்பா உங்கள் கிருபை எனக்கு வேண்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் தெய்வ கிருபை புதிதாக இருக்கிறது. எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் நம்ம எந்த நேரத்திலையும் ஆண்டுடைய கிருபையின் சிங்காசனத்திற்கும் முன்னாடி போய் நிற்க முடியும். ஆண்டவராக இயேசு நமக்காக அடிக்கப்பட்டிருக்கிறார். அவர் நம்ம கூட இருக்கிறார். நம்மளுடைய உள்ளத்தில் அவர் வசிக்கிறார். ஆம் பிரியமான தேவச்சனமே, இன்னைக்கு ஆண்டுடைய கண்களில் நமக்கு கிருபை கிடைக்க வேண்டும். எத்தனை பேர் அப்பா உங்கள் கிருபை எனக்கு வேண்டும் சொல்லுகிறீங்க? அப்பாவுடைய கிருபை இல்லைனா மனிதர்கள் நம்மை உயிரோடு விழுங்கியிருப்பார்கள் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறான். சங்கீதம் 124 3வது வசனத்தை பாருங்கள். அவர்கள் கோபம் நம்மேல் எரிகையில் நம்மை உயிரோடு விழுங்கியிருப்பார்கள் என்று வசனம் சொல்லுகிறது. எத்தனை பேர் இதனுடைய அர்த்தத்தை புரிகிறீங்க? உலகமும் இந்த உலகத்தில் உள்ள காரியங்களும் மனிதர்களை கொன்று விடுகிறது. அப்பாவிகளுடைய உயிரை வேட்டையாடுகிறது. தேவச்சனமே, உலகத்தில் அராஜகம் இருக்கிறது. தேவ சமூகத்தில் தான் நீதியும் நியாயம் இருக்கிறது. நீதி கெட்ட இந்த உலகத்தில் வாழ்கிறோம். அன்பில்லாத இந்த உலகத்தில் வாழ்கிறோம். வெறுப்பு நிறைந்த உலகத்தில் வாழ்கிறோம். ஒருத்தருடைய உயர்வு இன்னொருத்தருக்கு பிடிக்காத ஒரு உலகத்தில் வாழ்கிறோம். பிரியமான தேவச்சனமே, ஒரு தேவ பிள்ளை தான் இந்த உலகத்தில் நீதியும் நியாயத்தையும் கொண்டு வர முடியும். நம்ம வாழ்க்கை சாட்சியாக இல்லைன்னா இன்னைக்கு இருண்ட உலகத்தில் வெளிச்சம் எங்கள் தேவச்சனமே கிடைக்கும். நீங்களும் நானும் சாட்சியாக இருக்கணும். இந்த இருண்ட உலகத்தில் கர்த்தர் நம்மளை சாட்சியாக அழைத்திருக்கிறார். நம்ம சாட்சியினுடைய வெளிச்சத்தை சத்துருவானவன் மங்கி போக பண்ண பிரியமாக இருக்கிறான். ஆண்டவர் சொல்லுகிறாரு, அவனுடைய எல்லா சதிகளையும் கர்த்தர் உடைப்பாராக. இந்த ஆராதனையில் நீங்கள் தேவனிடத்தில் கேட்க போறீங்க. பிரகாசித்து எழும்ப வேண்டிய நீங்கள் ஏதோ விதத்தில் சோர்ந்து போய் ஏதோ விதத்தில் உங்கள் வெளிச்சம் அணைகிறதா? கர்த்தர் சமூகத்தில் கேளுங்க. அவருடைய வெளிச்சம் இன்னைக்கு உங்களை நிரப்பட்டும். அப்பா, நீங்கள் மட்டும் என் கூட இல்லைனா இந்த உலகம் என்னை உயிரோடு விழுங்கியிருக்கும். அநேக பாவங்கள் விழுங்கியிருக்கும். சாபங்கள் உயிரோடு விழுங்கியிருக்கும். எதிரிகள் என்னை உயிரோடு விழுங்கியிருப்பார்கள். வேதம் சொல்லுகிறது, நம்மை அவர்களுடைய பற்களுக்கு இரையாக ஒப்புக்கூடாதிருக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேடனுடைய கண்ணிக்கு தப்பின குருவியைப் போல நம்முடைய ஆத்துமா தப்பிற்று. கண்ணி தெரித்தது, நாம் தப்பினோம். நம்முடைய சகாயம் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்தில் உள்ளது. வசனம் சொல்லுகிறது, மனுஷர் நமக்கு விரோதமாக எழும்பின பொழுது கர்த்தர் தாமே நமது பக்கத்தில் இராவிட்டால் அவர்கள் கோபம் நம்மேல் எரிகையில் நம்மை உயிரோடு விழுங்கியிருப்பார்கள் என்று வேதம் அருமையாக சொல்லுகிறது. ஆம் பிரியமான தேவச்சனமே, பில்லி சூனியங்கள் முழுங்கியிருக்கலாம். போராட்டங்கள் உங்களை அழித்திருக்கலாம். இன்னைக்கு ஒரு நல்ல குடும்பத்தோடு சமாதானமாக இருக்கிறீங்களா? உங்களுக்கு பிள்ளைகள் இருக்கிறதா? எல்லா காரியத்தையும் தேவன் ஆசீர்வதித்திருக்கிறாரா? எல்லா காரியத்திலும் தேவ கிருபை இருக்குதா? ஒரு திருமண லைஃப் உங்களுக்கு வாய்த்து இருக்குதா? உங்களுக்கு வேலைகளை தேவன் தந்திருக்கிறாரா? இதெல்லாம் இல்லாமையும் நீங்கள் இருக்கலாம். எந்த நிலையில் இருந்தால் ஆண்டு சொல்லுகிறாரு, இன்று ஜீவனோடு இருக்கிறீங்க. பார்த்தீங்களா? எத்தனை பேருடைய ஜீவன் இந்த வருஷ ஆரம்பத்தில் இருந்தது, இந்த மாத ஆரம்பத்தில் இருந்தது, ஆனால் இன்று அவர்கள் இல்லை. நம்ம தமிழ்நாட்டில் கூட அநேகர் இன்னைக்கு மரித்திருக்கிறத நம்மளால் பார்க்க முடிகிறது. செய்திகளை பார்க்க முடிகிறது. பாருங்களேன், பலவான்கள் இன்னைக்கு முறிந்து விழுகிறார்கள். பணக்காரர்கள் முறிந்து விழுகிறார்கள். ஆனால் கர்த்தருடைய கிருபை நம்மளை தாங்குது. எத்தனை தேவஜனம் சொல்ல முடியும், அவருடைய கிருபை என்னை தாங்கி இருக்குது, என் குடும்பத்தை தாங்கி இருக்குது, ஜீவனோடு என்னை வைத்திருக்குதுன்னு எத்தனை தேவஜனம் சொல்ல முடியும்? நீங்கள் எந்த எல்லையில் இருந்தாலும் தேவஜனமே, அப்பா உயர்த்த ஆரம்பிங்க. தேவ பிரசனை இறங்கி கொண்டு இருக்கு. இன்னைக்கு ஆண்டு ஒன்று சொல்லுகிறார், அவர் கிருபை இல்லைனா, அவர் கிருபை இல்லைனா. ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ஒரு ஜிம்முக்குள்ள ஒரு சகோதரன் ஒர்க் அவுட் பண்ணி கொண்டு இருக்கிறான். அந்த சிசிடிவியில் பதிவாக இருந்தது. திடீர்னு நெஞ்சை பிடிச்சிட்டு அப்படியே கீழே விழுந்து மறிக்கிறாரு. தேவச்சனமே, கிருபை நம்மளை விட்டு போயிடக்கூடாது. கிருபை போனா கல்லு தட்டி கூட விழுவாங்க, புல்லு தட்டி கூட விழுவாங்க. கிருபை இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறதுனால தான் மழை போல பிரச்சனை நம்ம மேலே வந்த பொழுதும், சூறாவளி போல புயல்கள் அடித்த பொழுதும்,
கடன்காரர்கள் சுற்றி இருந்த பொழுதும், பாசானின் எருதுகள், காளை மாடுகள், சிங்கத்தை போல உள்ள சூழ்நிலைகள், எரியும் தீச்சூளைகள், செங்கடல்கள் போல உள்ள சூழ்நிலைகள், கோலியாத்தை போல அரக்கர்கள் எல்லாரும் நம்மை சுற்றி நிற்கும் பொழுது, தண்ணீர் நம்ம தலையின் மேலாக ஓடும் பொழுது, கர்த்தர் நம்ம கூட இல்லாமல் இருந்திருந்தால் மனிதர்கள் உயிரோடு விழுங்கியிருப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. எத்தனை உண்மை தேவச்சனமே! இன்னைக்கு நீங்க ஜீவனோடு இருக்கிறீர்களா? ஜீவனோடு தேசத்தில் இருந்து தேவனை உயர்த்துகிறீர்களா? இது கர்த்தர் கொடுத்த நாள், இது கர்த்தர் கொடுத்த நிமிடம், இது கர்த்தர் உங்களுக்கு ஈவா கொடுத்திருக்கிறார். தேவச்சனமே, அது இல்லை இது இல்லைன்னு யோசிக்காதே. உன்னுடைய ஜீவன் இருக்குது. என்னைக்கு நாளும் மாற்றம் வரும். ஆனால் உன் ஜீவன் உன்னை விட்டு போனால் மாற்றத்தை பார்க்க முடியாது. உன் வறுமையை எப்பொழுதுனாலும் அன்று மாற்றிடுவாரு. உன் வெறுமையை எப்பொழுதுனாலும் அன்று மாற்றி விடுவாரு. உன் தனிமையை எப்பொழுதுனாலும் மாற்றி விடுவாரு. உன் போராட்டத்தை எப்பொழுதுனாலும் மாற்றி விடுவாரு. நம்ம அப்பாவுடைய பிரசன்னம் இறங்கும் பொழுது ஒரு நொடியில் உன் வாழ்க்கை மாறும். 5 அப்பம் 2 மீனை வைத்து 5000ங்களுக்கு போஷித்தார். ஒரு நிமிடம் போது அவருக்கு ஆசீர்வாதங்களை கொண்டு வர. ஆனா உன் ஜீவன் உன்னை விட்டு போனால், இந்த மோசமான உலகத்துல காலையில் எழுவதும் மாலையில் இல்லத்துக்கு வருவதும் அப்பாவுடைய கிருபைன்னு எத்தனை பேர் சொல்றீங்க? அப்படி சொல்ற ஒவ்வொரு நபரும் ஆண்டவரை உயர்த்துங்க. ஒரு குறிப்பிட்ட தம்பி ஸ்கூல் வேன் வந்துட்டேன்னு சொல்லி ஓடி வருகிறான். அந்த சிசிடிவி காட்சிகளை பார்க்கும் பொழுது மனசு உடைகிறது. அவன் ஓடி வந்த அந்த நேரத்தில் ஒரு பஸ் அவன் மேலே ஏறி நசுக்குகிறது. அந்த ஸ்கூல் வேனை பிடிக்கலான்னு போகும் பொழுது இடையில ஒரு பஸ் வருது. ஸ்கூல் வேன் ஆப்போசிட்டில் வருது. இங்கே அவன் ரோட்டில் வர்ற வண்டியை கவனிக்காமல் ஓடுகிறான். அந்த சிசிடிவியில் பதிவான காட்சி உள்ளத்தை பதப்பதைக்க வைக்கிறது. என் அருமையான தேவஜனமே, இல்லத்தில் காப்புடன் வாழ்வது தெய்வ கிருபை. உங்கள் பிள்ளைகளை காத்து கொண்டிருக்கிறது உங்கள் பணம் அல்ல. உங்கள் குடும்பத்தை காத்து கொண்டிருக்கிறது தெய்வ கிருபை. அந்த கிருபை இழக்கக்கூடாதுன்னு எத்தனை பேர் இருக்கிறீங்க? அப்படி இருக்கிற இடங்கள் அப்பாவை பார்த்து சொல்லுங்க, உங்கள் கிருபை தாங்கப்பா, உங்கள் கிருபை தாங்கப்பா. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லைன்னா நான் ஒன்றும் இல்லையே. உங்க கிருபை வேண்டுமே, கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லைன்னா நான் ஒன்றும் இல்லையே. இயேசுவே, உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லைன்னா நான் ஒன்றும் இல்லையே. ஆமென். தனிமையில் அழுத போது தேற்றிட யாரும் இல்லை. தள்ளாடி நடந்த போது தாங்கிட யாரும் இல்ல. தனிமையில் அழுத போது தேற்றிட யாரும் இல்ல. எத்தனை பேர் சொல்றீங்க தேவஜனமே? தள்ளாடி நடந்த போது தாங்கிட யாரும் இல்ல. கதறி அழுத நேரத்தில் என் கண்ணீர் துடைத்த உங்க கிருபை, உங்க கிருபை எல்லாம் நானும் இல்ல. உங்க கிருபை இல்லைன்னா நானும் இல்ல. தனிமையில் அழுத போது தேற்றிட யாரும் இல்ல. தள்ளாடி நடந்த போது சொல்லுவோமா? எத்தனை பேரால சொல்ல முடியும்? தனிமையில இருந்தனே, வேதனையில இருந்தனே, போராட்டத்தில் இருந்தனே, அப்பா என்ன கைவிடாம அரவணைச்சாரு. இந்த அருமையான பிரேயர் டீம் குடும்பத்தாரோடு சேர்ந்து ஜெபிக்க வைத்திருக்கிறாரே. எத்தனை பிள்ளைகளோடு சேர்ந்து ஜெபிக்க ஆண்டு உதவி செய்திருக்கிறார்கள். எத்தனை தேவஜன நன்றி செலுத்துவீங்க. கிறிஸ்துவின் சரீரம் இணையும் பொழுது, ஒவ்வொரு அவயங்களும் இணையும் பொழுது அற்புதம் நடக்கும். தேவஜனமே, எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், உங்க கிருபை வேண்டுமே. ஆமென். உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லைன்னா நான் ஒன்றும் இல்லை. இயேசப்பா நன்றி. கிருபை வேண்டுமே, உங்க கிருபை
நான் ஒன்றும் இல்லையே இயேசுவே, என்னை அழைத்தவரே, என்னை தொட்டவரே, நீர் இல்லாமல் நானும் இல்லை. எல்லாரும் சொல்லுவோமா? என்னை அழைத்தவரே, என்னை தொட்டவரே, நீர் இல்லாமல் நானும் இல்லையே. நான் வாழ்வது உங்க கிருபை, நான் வளர்ந்ததும் உங்க கிருபை, என்ன உயர்த்தி வைத்தீரே கிருபையே. நான் வாழ்ந்ததும் உங்க கிருபை, நான் வளர்ந்ததும் உங்க கிருபை, என்ன உயர்த்தி வைத்தீர். எத்தனை தேவஜன சொல்வீங்க? நான் வாழ்ந்தது உங்க கிருபை, நான் வாழ்ந்தது உங்க, இத்தனை நாள் நான் நடந்து வந்தது, இவ்வளவு தூரம் என்ன கொண்டு வந்தது உங்க கிருபைப்பான்னு எத்தனை பேர் சொல்றீங்க? எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? நான் வாழ்ந்தது உங்க கிருபை, கிருபை வளர்ந்தது உங்க கிருபை, கிருபை உயர்த்தி வைத்தீரே கிருபையே. நான் வாழ்ந்தது உங்க கிருபை, நான் வளர்ந்ததோ உங்க கிருபை, என்ன உயர்த்தி வைத்தீரே கிருபையே. உன் கிருபையே. நான் வாழ்ந்தது உங்க கிருபை, இப்போ வளர்வதும் உங்க கிருபை, ஓ உயர்த்தி வைத்தீரே கிருபையே. எத்தனை தேவஜனம் சேர்ந்து சொல்வீங்க? நான் வாழ்ந்தது. கர்த்தர் உங்க கைகளை பிடித்து தூக்குகிறார், உங்க கைகளை பிடித்து தூக்குகிறார். ஏதோ விதத்துல சோர்ந்து போய் இருக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்லுகிறார், இனிமேல் ஆச்சரியம் நடக்கும், மாற்றங்கள் நடக்கும், உங்க குடும்பம் ஒன்று சேரும். பிசாசு உங்க குடும்பத்தை பிரிக்கலாம் நினைச்சானா? பயப்படாதீங்க, அந்த கிருபை உங்களை விட்டு போகவில்லை, அந்த கிருபை உங்களை விட்டு போகவில்லை, உங்க குடும்பத்தை விட்டு அந்த கிருபை போகல. பயப்படாதீங்க, கர்த்தர் காட்டுகிறார். அருமையான சகோதரியே, உன் குடும்பம் உடையாது. அருமையான சகோதரி, உன் குடும்பம் உடையாது. பேசாத கணவர் உன்னை தேடி வருவார், பேசாத பிள்ளைகள் தேடி வருவார்கள். நீ கர்த்தரை மட்டும் தேடு, நீ தைரியமா தேடு. கிருபை இறங்குது. The grace is descending now. கர்த்தருடைய கிருபை இறங்குது. பேசாத பிள்ளைகள் பேசுவாங்க. இதுவரைக்கும் திறக்காத வாசல்கள் திறக்கப்படுகிறது, ஊழிய எல்லைகள் திறக்கப்படுகிறது. ஊழியத்தில் இருக்கிற தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை திறந்து விடுகிறார். புதிய ஸ்பான்சர்னால திருப்தி ஆகுங்க. கர்த்தர் உங்க வறுமைகளை மாத்துகிறார், ஏழ்மையை மாத்துகிறார். நீங்க எழுப்பி பிரகாசிக்க போறீங்க. அபிஷேகம் தேடி வருது, மகிமை தேடி வருகிறது. ஏன்னா கர்த்தருடைய கிருபை உங்க மேல அமர்ந்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு நீங்க நிக்கிறது தேவ கிருபைன்னு ஏற்றுக்கொள்வீர்கள்னா உங்க மேல ஒரு பலத்த அபிஷேகம் வருது. கர்த்தர் உங்களை நிப்பாட்டி இருக்கிறாரு. அந்த ஊழியத்தை விட்டு தரத்தணும்னு எத்தனை தடவை நினைச்சாங்க, கர்த்தர் உங்களை தொடுறாரு. இந்த நாட்கள்ல உங்க ஊழியம் செழிக்கும். ஓ அருமையான தேவ ஜனமே, உன் பிசினஸ் செழிக்கும். கர்த்தர் உன்னை உயர்த்துவார். யோசேப்போடு இருந்த ஆண்டவர் நீ செய்கிற காரியத்துல உன்னோடு இருப்பாரு. பயப்படாத என்று சொல்லுகிறார். ஓ யோசேப்புடைய தலைவர், யோசேப்பை வைத்திருந்த அந்த நபர் கண்டுகொண்டார். யோசேப்பு செய்யறதெல்லாம் வாய்த்தது. இன்னைக்கு நீங்க செய்கிறதும் வாய்க்கும், உங்க கரம் தொடுகிறது வாய்க்கும். ஆவியானவர் சொல்லுகிறார், அருமையான சகோதரியே, ஃபெயிலியர்ல உட்கார்ந்திருக்கிறியா? டிப்ரஷன்ல உட்கார்ந்திருக்கிறியா? ஆர் யூ ஃப்ரஸ்ட்ரேட்டட் அபௌட் யுவர் லைஃப்? டோன்ட் வரி அபௌட் யுவர் பாஸ்ட், டோன்ட் திங்க் அபௌட் தி பெயின் ஆஃப் தி பாஸ்ட். அன்று சொல்லுகிறார், உன் கவலையை யோசித்து நீ புலம்பாத, உன் கடந்த நாட்களை யோசித்து நீ கவலைப்படாத. உனக்கு புதியவைகள் உண்டாகுது, புதியவைகளை கர்த்தர் ஆரம்பிக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? புதிய காரியங்களை தோன்ற பண்ணுகிறார். கர்த்தருடைய கிருபை வந்திருக்குது. The heavy grace of God is descending now. ஒரு பலத்த கிருபை இறங்கி இருக்கு. புழுதியில இருந்து உயர்த்துகிற தெய்வ கிருபை இப்பொழுது இறங்கி இருக்கு. புழுதியில இருக்கிறேன்னு சொல்றீங்களா? தனிமையில இருக்கிறேன்னு சொல்றீங்களா? இந்த கிருபையை பிடிச்சுக்கோங்க, இந்த கிருபையை பிடிச்சுக்கோங்க. இந்த கிருபை உங்களை உயர்த்தும். இந்த கிருபை உங்களை ராஜாக்களோட அமர்த்தும், ராணிகளோட அமர்த்தும். இந்த கிருபை ராஜாக்களை உங்களை தேடி வர பண்ணும். உங்க கிருபை என்னை உயர்த்தி வைத்தீரே, உங்க கிருபையே. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே. உங்க கிருபை இல்லை
இல்லைன்னா நான் ஒன்றும் இல்லையே. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லைன்னா நான் ஒன்றும் இல்லையே. இயேசுவே. அப்பா சொல்றாரு, அந்த பிரச்சனையெல்லாம் கண்டு கலங்காத, போட்டும் விட்டுருன்னு சொல்றாரு, கவலைப்படாதன்னு சொல்றாரு. தேவச்சனமே, உன்னை கண்ணீர் சிந்த வைக்கிறதா ஆவியானவர் சில புதிய காரியங்களை செய்கிறார். நான் பார்க்குற அப்பா சில புதிய காரியங்களை அவருடைய கஜானால இருந்து எடுத்து உனக்கு தருகிறார். வெளியேற பெற்ற மாணிக்கங்கள் உன் வீட்டுக்கு வருகிறது. நீ நினைத்திராத நன்மைகள் உன் கதவை தட்டும். இத்தனை நாட்கள் வேதனை, வெந்து போன அனுபவம், ஒரு தீ காயம் போல வேதனைகள் ஆண்டவர் மாத்துகிறார். சிலருடைய கடன் பாரங்களை தூக்கி எறிகிறத நான் பார்க்கிறேன். சிலருடைய கஷ்டங்களை தூக்கி எறிகிறாரு. தேவையில்லாத சுமடுகளை தூக்கி எறிகிறாரு. ஆண்டவர் சொல்றாரு, விற்று மகனே, விற்று மகளே, அதெல்லாம் பிடித்து கோவப்படாத, அதெல்லாம் கண்டு கவலைப்படாத. உன் வாழ்க்கையில் நீ சாதிக்க வேண்டியது எவ்வளவு இருக்குது. இதெல்லாம் கண்டு சோர்ந்து போகாத. மனுஷன் சொல்றதை கண்டு சோர்ந்து போகாத. பலவீனப்படுத்துகிற வார்த்தைகளும் கண்டு சோர்ந்து போகாதுன்னு அப்பா உன்னோடு பேசுகிற சத்தம் கேட்குதா தேவச்சனமே? நீ எந்த சூழ்நிலையில கட்டப்பட்டிருந்தாலும் சரி, அந்த கட்டுகள் இன்னைக்கு அவிழ்க்கிறாரு. அந்த பாவ கட்டுகள் அவிழ்கிறது. இது இலவசமா ஆண்டவர் செய்றாரு. கிருபையினால் நடக்குது. பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. ஒரு கிருபை இறங்கி இருக்கு. எத்தனை பேர் அப்பாவை பார்த்து சொல்றீங்க, ஒன்றும் இல்லைப்பாண்ணா, நீங்க தான் அப்பா எல்லான்னு எத்தனை தேவச்சனம் சொல்வீங்க? நான் என்று சொல்ல எனக்கு ஒன்றும் இல்லை, திறமைன்னு சொல்ல என்னிடம் எதுவும் இல்லை. நான் என்று சொல்ல எனக்கு ஒன்றும் இல்லை, திறமைன்னு சொல்ல என்னிடம் எதுவும் இல்லை. தகுதியில்லா என்ன உயர்த்தியது உங்க கிருபை. உங்க கிருபை இல்லைனா இல்ல இல்ல, உங்க கிருபை இல்லைனா எல்லாரும் சொல்லுவோம், உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லைனா நான் ஒன்றும் இல்லையே. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லைனா நான் ஒன்றும் இல்லையே. இயேசுவே, நான் என்று சொல்ல எனக்கு ஒன்றும் இல்லை, திறமைன்னு சொல்ல என்னிடம் எதுவும் இல்லை. நான் என்று சொல்ல எனக்கு ஒன்றும் இல்லை, திறமைன்னு சொல்ல என்னிடம் எதுவும் இல்லை. தகுதியில்லா உயர்த்தினது உங்க கிருபை. உங்க கிருபை இல்லைன்னா நானும் இல்லை. உங்க கிருபை இல்லைன்னா நானும் இல்லை. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லைன்னா நான் ஒன்றும் இல்லையே. உங்க கிருபை வேண்டுமே, கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லைன்னா நான் ஒன்றும் இல்லை. இயேசுவே. பிரியமான தேவச்சனமே, ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். கர்த்தருடைய மகிமை உங்களோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறது. தாவீது ராஜா உயர்ந்தது அப்பாவுடைய கிருபை. இன்னைக்கு நம்மளை ஆண்டு ஏற்றுக்கொண்டது அவருடைய கிருபை. உங்க வாழ்க்கை நிச்சயமா மாறும் தேவச்சனமே. எந்த சூழ்நிலையில நீங்க சிக்கி போயிருந்தாலும் அப்பாவுடைய கிருபை உங்களை தூக்கி நிறுத்தும். இந்த பட்டத்தை பார்த்துருப்பீங்க, யூ நோ அபவுட் த கைட். அந்த பட்டம் பறந்து போகும் பொழுது சில நேரம் போஸ்டில் சிக்கிரும். உயர்ந்த இடத்துல போய் நின்று அநேகருடைய பார்வையை கவர வேண்டிய இந்த பட்டம் ஒரு போஸ்ட்லயோ தென்னை மரத்திலேயோ சிக்கும் பொழுது அதனுடைய எதிர்காலம் அந்த போஸ்டிலே நாசாகுது. குறிப்பிட்ட உயரத்திலே அது அழிகிறது. ஆனா
அநேகர் பார்க்க வேண்டிய அந்த பட்டத்தை ஒரு போஸ்ட், ஒரு தென்னை மரம் எங்கேயோ ஒரு இடத்துல சிக்குது. சிக்கின இடத்துல இருந்து காப்பாற்ற அந்த பட்டத்துக்கு யாருமே இல்லை. மனுஷனால் அந்த உயரத்துக்கு போக முடியாது. இன்னைக்கு நீனும் ஒரு பட்டம் தான், ஜொலித்து பிரகாசிக்கிற ஜீவ பட்டமா இருக்கிற, அநேகருக்கு சாட்சியா இருக்கக்கூடிய ஒரு தெய்வ பிள்ளையா ஆண்டவர் உங்களை வைத்திருக்கிறார். அநேகருக்கு சாட்சியா நிற்க வேண்டிய நீங்க, கர்த்தர் அப்படிப்பட்ட இடத்துல வைத்திருக்கிற உங்களுக்கு எங்கே ஒரு இடத்துல ஒரு சிக்கல் உண்டாகி உயர்ந்து பறக்க முடியாத அனுபவம் இருக்குதா? நீங்க எந்த இடத்துல இருந்துட்டு என்னால வெளியே வர முடியாது நீங்க சொன்னாலும் உங்களை காப்பாத்த அப்பா வந்திருக்கிறார். குறிப்பிட்ட நேரத்தில், நாட்கள், நிமிடங்கள் கர்த்தர் உங்களை வெளியெடுப்பார். அந்த உலகத்தில் உள்ள பட்டத்தை தூக்கி விட யாருமே இல்லை, சிக்கல் இருந்து அவுத்து விட யாருமே இல்லை. ஆனா ஜீவ பட்டமாக கர்த்தருக்காக பிரகாசிக்க போற உங்களை சாத்தான் ஏதோ ஒரு இடத்துல சிக்கி வைத்திருக்கானா, கர்த்தர் உங்களை ரிலீஸ் பண்ணுகிறாரு. வருகிற நாட்களில் நீங்க விடுதலை ஆவீங்க. கர்த்தருடைய கிருபையின் கரம் உங்களை அந்த சிக்கல்ல இருந்து அவிழ்த்து உங்களை பறக்க வைக்கும். திரும்பி எழுப்புவீங்க. எத்தனை பேர் சொல்றீங்க, இது தேவ கிருபை, இது தேவ கிருபை என் வாழ்க்கையில வந்திருக்கிறது, தேவ கிருபை வந்திருக்கு? எத்தனை பேர் அந்த கிருபையை உயர்த்தி பாடுவீங்க? அப்பா உயர்த்தி சொல்லுங்களேன். அப்பா உங்க கிருபை பெருசுப்பா, நீங்க எவ்வளவு பெரியவரோ அதை போல உங்க கிருபை ரொம்ப பெரியதுன்னு எத்தனை பேர் சொல்றீங்க? தேவச்சனமே, ஒரு வரி சொல்வீங்களா? உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்வீங்களா? அந்த கவலையெல்லாம் மறந்துட்டு அப்பா ஒரு 2 வரி பாடி பாருங்க. சந்தோஷம் எப்படி வருதுன்னு பாருங்க, சமாதானம் எப்படி வருதுன்னு பாருங்க. கவலை எங்க பறக்குதுன்னே தெரியாது. கர்த்தருடைய பிரசன்னம் நிரப்பும். ஒரு பஞ்சரான டயர்ல பஞ்சரை ஒட்டி காத்து நிரப்பிட்டாங்கன்னா திரும்பி அந்த பயணம் ஸ்டார்ட் ஆயிரும். ஏதோ விதத்துல சத்துரு உங்க பஞ்சராக்கி வச்சிருக்கானா, இன்னைக்கு கர்த்தர் உங்களை நிரப்புகிறார். எல்லா ஓட்டைகளையும் அடைக்கிறார். எப்படி சாத்தான் நுழைகிறான், அந்த ஓட்டையை அடைத்து உங்களை விடுதலையாக்கி உங்க முன்னேற்றத்தை தடுக்க வந்த சாத்தானை வெட்கப்படுத்தி அவன் முன்னாடி உங்களை ஓட வைத்து உங்க ஓட்டத்தை நிறைவேற்ற கர்த்தர் உதவி செய்ய போறாரு. எத்தனை பேர் இணைந்து சொல்வீங்க? எல்லாரும் சொல்லுவோமா? கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் என்னை உருவாக்கின கிருபை இது. உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் என்னை உருவாக்கின கிருபை இது. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். கிருபையே ஆமென் ஆமென் கிருபையே ஹல்லேலூயா. மாறாத நல்ல மாறும் மனிதர்கள் மாறி போனார்கள், நண்பர்கள் மாறி போகலாம், உற்றார் உறவினர்கள் மாறி போகலாம், மாறா பணம் நம்மளை விட்டு போயிருக்கலாம், நல்ல கிருபை எல்லாமே நம்மளை விட்டு போனது போல இருக்குதா? கிருபையே ஆனா இந்த கிருபை நம்மளை விட்டு போகல. தேவச்சனமே, இன்னைக்கு வரைக்கும் எல்லாமே நம்மளை விட்டு போன பொழுதும், நம்ம நம்பி இருந்த எல்லா நம்பிக்கைகளை நம்மளை விட்டுட்டு அறகுறையா போன பொழுது, நம்ம வாழ்க்கையை இது மாத்திரும் நினைச்ச எத்தனையோ நம்பும் நண்பர்கள் நம்பிக்கைகள் உடைந்த பொழுது, இந்த அப்பாவுடைய கிருபை நம்மளை விடவே இல்லை. எப்பெல்லாம் வாழ்க்கை முடிந்துரும், சோழி முடிஞ்சிட்டு நினைத்த பொழுது, அப்பாவுடைய கரம் திரும்பியும் தூக்குனது, திரும்பியும் துவக்குனது. எவ்வளவு அருமையான அந்த கிருபை! அப்பாவுடைய அந்த கிருபையை உயர்த்தி பாடுவோமா? அப்பா கிருபையில பெரியவர், இரக்கத்துல உயர்ந்தவர். அவருடைய கிருபை இன்றும் உள்ளது, அவருடைய இரக்கம் இன்றும் உள்ளது. தேவச்சனமே, எந்த சூழ்நிலையில இருந்தாலும் இணைந்து பாடுங்க. தெய்வ பிரசன்னம் உள்ள நேரம், ஆவியானவர் அசைவாடுகிற நேரம். சோர்வுக்கு இடம் கொடுக்க வேண்டாம், பயத்துக்கு
அழுகைக்கு இடம் கொடுக்க வேண்டாம், கண்ணீருக்கு இடம் கொடுக்க வேண்டாம், கவலைக்கு இடம் கொடுக்காதீங்க. நீங்க சோர்ந்து போனா உங்க குடும்பத்தை யார் தூக்கி நிறுத்துவா? நீங்க சோர்ந்து போனா உங்க பிள்ளைகளும் சோர்ந்து போவார்கள் அல்லவா? தயவு செய்து சோர்ந்து போவாதீர்கள். கர்த்தர் நடத்துவார், பாதை காட்டுவார், மாற்றங்களை தருவார். கிருபையே மாறாத. சோர்ந்து போயிருக்கிறீங்களா? இந்த வரியை சேர்ந்து பாடுங்க. சோர்ந்து போன நேரத்திலெல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட, சோர்ந்து போகிறவங்கள சூழ்ந்து கொள்ற கிருபை. சோர்ந்து போயிட்டீங்களா? உங்களை ஒரு கிருபை சூழ்ந்து கொள்ளுது. பயப்படாதீங்க, உங்க எதிர்காலம் சூப்பரா இருக்கும். நீங்க நினைக்கிறத காட்டிலும் 1000 மடங்கு உங்க எதிர்காலம் நல்லா இருக்கும். நீங்களே உங்க எதிர்காலம் இப்படி இருக்குன்னு நினைக்கும் பொழுது உங்களை உருவாக்குனவர் எப்படி நினைப்பாரு? அருமையான எதிர்காலத்தை தருவாரு. பயப்பட வேண்டாம் ஆவியானவர் சொல்லுகிறார். Don't be feared. கர்த்தர் உங்களை பார்த்து பேசிக் கொண்டு இருக்கிறார். பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். கிருபையே, ஓ கிருபையே மாறாத, கிருபையே, ஓ கிருபையே, உங்க கிருபையே மாறாத, கிருபையே ஒன்றுமில்லா நேரத்திலெல்லாம் ஆவியானவர் நிரப்பிக் கொண்டிருக்கிறார். ஓ வெறுமையான பாத்திரங்களை நிரப்புகிறார், வெறுமையான எல்லாவற்றையும் நிரப்புகிறார். ஆமென். எனக்கு உதவி செய்த எல்லா பிரேயர் டைம் குடும்பத்தார் இணைந்து சொல்லுவோமா? கிருபையே, கிருபையே மாறாத நல்ல கிருபையே, கிருபையே, கிருபையே மாறாத நல்ல கிருபையே. ஊழியத்தின் பாதையிலெல்லாம் என்ன உயர்த்தி வைத்த. ஒருவேளை ஊழியம் செய்றீங்களா? உங்களை எல்லாரும் கனவீனமா பார்க்கறாங்களா? எல்லாரும் கனவீனமா பார்க்கும் பொழுது அவர்கள் மத்தியில் உங்களை உயர்த்தி வைக்கிற ஒரு அப்பாவின் கரம் உண்டு. இன்னைக்கு அந்த கரம் உங்களை தூக்குது, தூக்கி உயர்த்தி வைக்கும். பயப்படாதீங்க, கர்த்தர் உங்க கூட இருந்து உங்களை கனம் பண்ணுவார். எந்த மொர்தகாயை அழிக்கலாம் நாம நினைச்சானோ அவனுடைய உயரத்துக்கு நேராக கர்த்தர் மொர்தகாயை உயர்த்தி ராஜ வஸ்திரம் கொடுத்து, ராஜ குதிரை கொடுத்து, ராஜ கிரீடம் கொடுத்து, எந்த ஆமான் அழிக்க நினைத்தானோ அவன் கையாளி, அவன் வாயாளி. ஓ அந்த மனுஷனுடைய உயர்வை கட்டளை பண்ணாரு. உங்களை எதுக்குறவங்களே வந்து சொல்லுவாங்க, ஓ உன் கூட ஆண்டவர் இருக்கிறாருன்னு. கர்த்தர் அப்படிப்பட்ட நாட்களை கொண்டு வருகிறார். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், கிருபையே, கிருபையே மாறாத நல்ல கிருபையே, ஓ கிருபையே, கிருபையே மாறாத நல்ல கிருபையே, மாறாத கிருபையே. நம்பும் நண்பர்கள் மாறி இருக்கலாம், உற்றார் உறவினர்கள் மாறி இருக்கலாம், கடைசி வரைக்கும் கூட இருப்பேன்னு சொன்னவங்க மாறி இருக்கலாம். வேதனையின் உச்சக்கட்டத்தில் இன்னைக்கு நீங்க இருந்து கொண்டு இருக்கலாம். உங்க உயிருக்கு ஆண்டவர் கேரண்டி. உங்க ஜீவனை அவர் பாதுகாப்பார். உங்க உயிரை தொட யாராலையும் முடியாது. கர்த்தர் உங்களுக்கு ஒரு அடைக்கலத்தை தாராரு. தீ பிடிச்சது போல சிந்தனை எரிந்து கொண்டிருக்கும் சிலருக்கலாம். எங்க போய் யார்கிட்ட என்ன சொல்ல நினைப்பாங்க. தேவச்சனமே, ஏன் கொஞ்சம் மாற்றி யோசிக்க கூடாது? இந்த மாறாத கிருபை இவ்வளோ தூரம் நடந்துச்சே, எங்க மிஸ்டேக் நடந்துன்னு யோசித்து பாருங்க. ஒருவேளை மிஸ்டேக் எங்க நடந்துனே புரியாம இருக்கலாம். ஒன்னே ஒன்று விசுவாசிங்க, நம்ம அப்பா நமக்கு தப்பே செய்ய மாட்டார். நம்ம அப்பா நமக்கு கொடுமையே செய்ய மாட்டார். அவரை போல நல்லவர் யாருமே இல்லை. ஒரு ஆள் சும்மா உயிரை கொடுப்பாங்களா தேவஜனமே? ரத்தம் சிந்தினாரே, சும்மா விளையாட்டுக்கு சிந்தினாரா? சும்மா நடந்த லெஜெண்டரி ஸ்டோரியா? அது ஒரு கட்டுக்கதையா? இயேசு மரித்தது ஒரு புராண செய்தியா? இல்ல தேவஜனமே, ஜீவனை கொடுத்தாரே,
உயிரை கொடுத்து மீட்டாரே. யாருங்க உயிரை கொடுப்பாங்க இன்னைக்கு? நம்பும் நண்பர்கள் கைவிடலாம். கடைசி வரைக்கும் கூட இருப்பேன்னு சொன்னவங்க பாதி வழியில விட்டுட்டு போயிருக்கலாம். என்றுமே மறக்காத அந்த கிருபை இன்னைக்கு உங்களை தேடி வந்திருக்கு. உங்களை தேடி வந்தது கவர்மெண்ட் வேலையா கூட இல்லாம இருக்கலாம். அதிலையும் பெரிய கிருபை வந்திருக்கு. இந்த கிருபை வந்துட்டுனா, ஒரு மனித மேல தேவ கிருபை ஆண்டு ஊத்திட்டார்னா, அவனை போல விசேஷிதமானவன், அவனை போல ஆசீர்வாதமானவன், அவளை போல விசேஷித்த தேவ மனுஷி யாருமே இருக்க முடியாது. ஏன்னா ஒரு தனி ரீதியில் ஆண்டு அவங்களை ஆசீர்வதிப்பாரு. எத்தனை பேர் சொல்றீங்க அந்த கிருபை இன்னைக்கு என் மேல விழுந்திருக்குன்னு? தேவ கிருபை உங்க மேல வந்திருக்கு. ஒரு நாள் அதை விட்டுறாதீங்க. அதை கண்ணின் மணி போல காத்துக்கொள்ளுங்க. அந்த கிருபை உங்களை உயர்த்தும், புழுதியிலிருந்து உயர்த்தும், சேற்றிலிருந்து உயர்த்தி பிரபுக்களோடு அமரப்பண்ணும். அருமையான தேவச்சனமே, ஆண்டவர் சில ரகசியங்களை உங்களோடு பேசுகிறார். அவர் பேசுகிற ரகசியங்களுக்கு விட்டு கொடுங்க. கர்த்தர் ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்லி தரார்னா அதுக்கு உங்கள் உள்ளத்தை விட்டு கொடுங்க. அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். கர்த்தருடைய கிருபை விலகுன தேவச்சனமே, நம்ம வாழ்க்கையில் அநேக மாற்றங்கள் வெளிப்படும். அது தேவனுடைய வார்த்தைக்குள்ள மறைந்திருக்கு. தேவச்சனமே, தேவனுடைய ரகசியங்களை நம்ம ஆராயும் பொழுது தேவனுடைய கிருபை எப்படி விளங்குகிறது, தேவனுடைய கிருபை விளங்க வேண்டும் என்றால் நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம எப்படி மாற்ற வேண்டும், எப்படி அமைக்க வேண்டும் என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது. தேவச்சனமே, வேதத்தில் ஏராளமான நபர்கள் மேலே தேவ கிருபை வந்துச்சு. இந்த கிருபை எல்லாருக்கும் உள்ளதுதான். ஆனா தாழ்மை உள்ளவர்களுக்கு இந்த கிருபை ரொம்ப சீக்கிரமாவே அப்ளை ஆகுது. அதிகாலை தேடுகிறவங்க தெய்வ கிருபையை பெற்றுக்கொள்றாங்க. இதுல எல்லாம் சில ரகசியம் இருக்குது. தேவச்சனமே, நம்ம இந்த பூலோகத்துல வாழ்றோம். பரலோகம்னு சொல்றது ஒரு ஆவிக்குரிய உலகம். அந்த ஆவிக்குரிய உலகத்திலிருந்து சில நன்மைகள் இந்த பூமியில இறங்குறதுக்கு சில குறிப்பிட்ட நடத்துதல்கள் இருக்குது. தேவச்சனமே, அதனாலதான் ஆண்டோடைய வார்த்தை நிறைய இடத்துல பாருங்க தாழ்மைக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும். வேதத்தில் கூட ஒரு 2 நபர்கள் ஜெபிக்கிறாங்க. அந்த 2 நபருடைய ஜெபத்துல கர்த்தர் ஒருத்தருடைய ஜெபத்தை ஏற்றுக்கொள்றாரு. ஏன்னா அதுல நல்லா கிளியரா பார்த்தீங்கன்னா அதுல ஒரு தாழ்மை அடங்கி இருக்கும், ஒருத்தனுடைய ஜெபத்துல பெருமை அடங்கி இருக்கும். இதுல இருந்தே புரியுது, தாழ்மையான தேவனுக்கு பிரியமான அந்த தாழ்மையை உடையவர்கள் சீக்கிரமாக உயர்த்தப்படுகிறாங்க. இதை உலகத்துல கூட பாருங்க தேவச்சனமே, ஒரு கடைக்கு போறீங்க, இல்ல ஒரு ஹோட்டலுக்கு போறீங்க, ஏதோ ஒரு இடத்துக்கு போறீங்க, ஒரு நபரோடு பேசும் பொழுது அந்த நபருக்குள்ள தாழ்மை இருக்கா பெருமை இருக்கான்னு அவங்க பேசுற விதத்தை வைத்தே கண்டுபிடித்திடலாம். சிலவங்களாம் ரொம்ப தாழ்மையா பேசுவாங்க. அவங்க அப்படிப்பட்ட பின்னணியில இருந்து வந்திருப்பாங்க. அவங்களுக்கு பிறரை மதிக்க தெரியும், ஆனா சிலருக்கு மதிக்க தெரியாது. இதை நீங்க உலகத்துல கூட பார்க்கலாம். இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும்னா, தெய்வச்சனங்களே, எந்த இடங்கள்லாம் பள்ளம் இருக்குதோ அந்த பள்ளத்துல பாத்தீங்கன்னா எப்பவும் அந்த பள்ளம் மழை பெய்யும் பொழுது தண்ணி நிரம்பி இருக்கும். ஆனா மேடான பகுதியை பாருங்க, அதுல தண்ணி நிக்காது. தண்ணி எல்லாம் விரைவா ஓடி வந்து பள்ளத்துல இறங்கிருது. இதுதாங்க ஆவிக்குரிய சிக்னல். ஆவிக்குரிய ஒரு ரகசியத்தை தான் இந்த இடத்துல நான் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறேன். தாழ்மை இதுதான். தாழ்மைனா உங்களை ஆண்டவர் சமூகத்துல தாழ்த்தி யார் என்ன சொன்னாலும் அதை கவனிக்காம, சண்டைக்கு போகாம, போராட போகாம, கர்த்தர் ஒரு நாள் நம்ம நீதியை வெளிச்சத்துக்கு கொண்டு வருவார்னு தேவ சமூகத்துல பலப்படுறது தான் உண்மையான தாழ்மை. தேவனுக்காக சிலதை விட்டு கொடுக்கிறது, தேவன் நம்மளுக்கு எல்லாம் பார்த்துக்கொள்வார்னு விட்டு கொடுக்கிறது, அதுல ஒரு தாழ்மை மறைந்திருக்கு. தேவச்சனமே, நான் ஒரு எக்ஸாம்பிளை தான் சொல்லி கொண்டு இருக்கிறேன். தேவனுடைய கிருபை விளங்குறதற்கு, தேவனுடைய கிருபை பயங்கரமா விளங்குனது இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்து அவர் உயிரோட எழும்பின பிறகுதான் கிருபை பயங்கரமா விளங்குச்சு. ஆனா பழைய ஏற்பாட்டுல இந்த கிருபை அக்சஸ் பண்றதுக்கு அவங்க காலையில கிருபை புதிதா இருக்குதுன்னு சொன்னதுனால காலையில எழும்பி ஜெபித்தாங்க. இப்போ பாருங்க, தாழ்மை உள்ளவனுக்கு கிருபை தானா தேடி வருகிறது. ஆண்டவராகிய இயேசு கூட மலை பிரசங்கத்துல சொல்றாரு, ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள். அப்படி என்றால் என்ன? ஆவியில் ஒரு எளிமையை ஆண்டு விரும்புகிறார், ஒரு தாழ்மையை விரும்புகிறார். இயற்கையாகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்த பொழுது கூட அவர் அதை விரும்பினார். ஸோ ஒரு தாழ்ந்த இடத்துல மழை பெய்யும் பொழுது தண்ணி என்ன செய்து தானா நிரம்புகிறது. ஆனா அந்த மேடு பள்ளம் மலைகள் கரடு மரடான மலைகள்லாம் இருக்கிற இடம் பாருங்க, ஒரு நாள் தண்ணியினால் நிரம்பாது. ஆனா பள்ளமான பகுதி தானா நிரம்புகிறது. அப்படி என்றால் என்ன? தாழ்மை ரொம்ப பயங்கரமான ஒரு விஷயமா இருக்குது. தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வரக்கூடிய பலன் பயங்கரமான
ரிசல்ட். அதில் செல்வம் இருக்கு, ஆசீர்வாதம் இருக்கு, அதில் உயர்வு இருக்குது. தேவஜனங்கள் புரிந்து கொள்ளணும், இதுக்குள்ளாடி ஒரு பெரிய மகிமையே இருக்குது. ஆனால் அந்த புதிய ஏற்பாட்டு காலத்தில் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால கழுவப்பட்ட ஒவ்வொரு பேருக்கும் அசாதாரணமான கிருபை அவங்க மேலே இருக்குது. ஏன்னா அவர்களுக்காக ஒரு ரத்தம் சிந்தப்பட்டது, ஒரு ஆட்டுக்குட்டியின் ரத்தம் சிந்தப்பட்டு இருக்கிறது. ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்காக தேவனுடைய கிருபை பயங்கரமா பேசி கொண்டிருக்குது. உங்களுக்காக ஒரு கிருபை பேசி கொண்டிருக்குது. கிருபையும் சத்தியம் நிறைந்தவர் உங்களுக்காக பேசி கொண்டிருக்கிறார். அதனால அந்த கிருபையை உபயோகப்படுத்தணும். வேதத்துல பலர் மேல இந்த கிருபை வந்துச்சு. ஆனா அந்த புதிய ஏற்பாட்டில் வந்த கிருபை பயங்கரமா இருந்துச்சு. ஒவ்வொரு பேருக்குள்ள இந்த கிருபை வந்த பொழுது அது வித்தியாசமாக செயல்பட ஆரம்பித்தது. அருமையான யோவான் அப்போஸ்தலனுக்கு இந்த கிருபை வெளிப்பட்ட உடனே அவனை பத்மோ தீவுல அடைத்து வைக்கிறாங்க. அவனுக்கு இந்த புக் ஆஃப் ரெவலேஷன், வெளிப்படுத்தல் புஸ்தகம், இன்னைக்கு நம்ம வேதத்தில் உள்ள அந்த கடைசி புஸ்தகத்தை கர்த்தர் ஆவிக்குரிய மண்டலங்களை திறந்து அவனுக்கு காண்பித்து கொடுத்தார். ஸோ இந்த கிருபை வந்துட்டுனா அநேக காரியங்கள் நடக்கும். ஏன்னா புதிய ஏற்பாட்டின் கிருபைன்னு சொல்லுகிறது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினால் நமக்கு கொடுக்கப்பட்ட கிருபை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு கிருபையா ரத்தம் சிந்திருக்கிறார், கிருபையா நம்ம பாவத்தை மன்னித்திருக்கிறார், கிருபையாய் பரிசுத்த ஆவியை கொடுத்திருக்கிறார், கிருபையாய் வரங்களை கொடுத்திருக்கிறார். நம்மளுடைய பலத்தினால் அல்ல, நம்ம ரட்சிக்கப்பட்டதுல இருந்து தேவ ஆவியானவர் நம்ம கூடவே இருக்கிறாரு. நம்ம கொஞ்சம் கோஆபரேட் பண்ணி ஆண்டவர் கூட பேச ஆரம்பிக்கும் பொழுது, கீழ்ப்படிய ஆரம்பிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் நம்ம மேல தங்க ஆரம்பிக்கிறார். நம்ம அவருடைய ஆலயமாக மாறுகிறோம். அதற்கு பிறகு இது அவர் தங்கும் ஆலயமா மாறுகிறது, இது அவர் தங்கும் வீடா மாறுகிறது. அப்படி இது வீடா மாறின பிறகு அவர் நம்மளை கொண்டு செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும். எத்தனை பேர் இந்த கூட்டத்தில் இருக்கிறவங்க பரிசுத்த ஆவியானவர் உங்க மேல இருக்கிறத விசுவாசிக்கிறீங்க? இது ஒரு விசுவாசம் மட்டும் இல்லை, இது அனுதின வாழ்க்கை. பரிசுத்த ஆவியானவர் உங்க கூட இருக்கிறத நீங்க பேசி பழகணும். பரிசுத்த ஆவியானவர் உங்க கூட இருக்கிறத நீங்க அனுபவித்து மகிழணும். அவர் உங்களை நடத்துகிறத பார்க்கணும். உங்களுக்கு ஒரு போராட்டம் வரும் பொழுது உங்க மேல உள்ள ஆவியானவர் எப்படி ஒரு ஆபத்துனா அந்த ஆம்புலன்ஸ்க்கு மேல உள்ள சைரன் அடிக்குதோ அதே போல ஆவியானவர் உங்க மேல இருந்து சிக்னல் கொடுக்கிறாரு. உங்க மேல இருக்கிறதே கிருபையின் ஆவியானவர். அந்த கிருபை பயங்கரமான கிருபை. இந்த புதிய ஏற்பாட்டின் கிருபைன்னு சொல்லுகிறது நெடுநாளா உடைக்கப்பட்ட, தலைமுறையா உடைக்கப்பட்ட ஒரு பெரிய பிரிட்ஜை கட்டி இருக்குது. அது என்ன பிரிட்ஜ் தெரியுமா? தேவனுக்கும் நமக்கும் உள்ள உறவை ஆதாம் ஏவாள் மூலமா சத்துரு உடைத்தான். அந்த உறவை இந்த இரண்டாவது ஆதாம் மூலமாக தேவன் கட்டினார். அதனால இந்த புதிய ஏற்பாட்டின் கிருபைன்னு சொல்லுகிறது அபூர்வமான கிருபை. கிழக்குக்கு மேற்குக்கு எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரம் ஆண்டோடைய கிருபையும் பெருசா இருக்குது, மனதுருக்கம் பெருசா இருக்குது, அவருடைய பாவ மன்னிப்பு பெருசா இருக்குது. ஆனா இந்த புதிய ஏற்பாட்டில் தம்முடைய குமாரனை அனுப்புனதுனால அவருடைய கிருபை மகா பயங்கரமா இருக்குது. அதனால உண்மையாட்டு இந்த கிருபைக்கு ஒரு ஆள் தன்னை ஒப்பு கொடுத்தாங்கன்னா அந்த கிருபையை வைத்து தேவன் பயங்கரமா பயன்படுத்துவாரு. கிருபை வரங்கள்னு வேற புதிய ஏற்பாட்டில் இருக்குது. அப்படி என்றால் என்ன? இந்த கிருபைக்குள்ள ஒரு அபிஷேகம் மறைந்து இருக்குது. தேவச்சனமே, இன்னைக்கு இந்த கிருபை உங்க மேல வந்திருக்குது. கிருபைன்னு சொல்லுகிறது என்னன்னா, தீர்க்க தரிசனம் சொல்லுகிறது ஒரு கிருபை, பகிர்ந்து கொடுக்கிறது ஒரு கிருபை, வியாக்கியானம் பண்ணுகிறது ஒரு கிருபை. கர்த்தருடைய கிருபை வரங்கள் அதுக்குள்ள மறைந்து இருக்கு. தேவன் இன்னைக்கு ஒவ்வொரு பேருக்கும் ஒவ்வொரு கிருபை கொடுத்திருக்கிறார், ஒவ்வொரு வரங்களை கொடுத்திருக்கிறார். ஆமீன். வருகிற நாட்கள்ல இந்த கிருபை எல்லாம் உங்கள்ட்ட இருந்து வெளிப்பட போகுது. அதனால ஆயத்தப்படுங்க. பாருங்க தேவச்சனமே, 21 நாள் இந்த கோழி அடை வைக்கிற ப்ராசஸ்ல இருக்கும். அந்த இன்குபேஷன் ப்ராசஸ்க்கு போகும்பொழுது 21 நாள் எடுக்குது. சாதாரண ஒரு டைனியான ஒரு சின்ன முட்டை, ஒரு முட்டைக்கு 21 நாள் தேவைப்படுதுன்னா அண்ட சராசரங்களையும் படைத்த தேவன் உங்களுக்குள்ள வசிக்கிறார். அப்படிப்பட்ட உன்னதமானவருடைய சேவையை செய்ய, உன்னதமானவருக்கு ஊழியம் செய்ய, உன்னதமானவருடைய திட்டத்தை சுமக்க ஒரு 100 நாள் போதுமான்னு கேட்டா கண்டிப்பா போராது. தேவ ஜனங்கள் தொடர்ந்து ஜெபிக்கணும். ஆனால் இந்த 100 நாள் உங்க கூட சேர்ந்து ஆவியானவருடைய திட்டத்தை வெளிப்படுத்தி ஜெபிக்க கர்த்தர் ஒரு டீமை ஏற்படுத்தினாரு. இதை விடவே கூடாது. ஒவ்வொரு நாளும் தேவ ஜனங்கள் தினமும் ஜெபியுங்கள். இந்த 100 நாளும் கர்த்தர் உங்க அக்கினியை போட்டிருக்கிறார். இந்த அக்கினி என்ன செய்யும்னா பற்றி எரியும். இதை அணைத்து போட்டால் நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. ஆனா தினமும் கொஞ்சம் விறகுகளை தூக்கி வைத்தீங்கன்னா அது பற்றி எரியும்.
எரியும். எப்படிப்பட்ட விறகுகள்? விசுவாசம், அன்பு, சந்தோஷம், சமாதானம். இந்த அக்னிக்கு மேல கொஞ்சம் ஜெபம், கொஞ்சம் உபவாசம், கொஞ்சம் வேத வசனங்கள், ஒரு மனம், அன்பு, சபை கூடுதல், திருவிருந்து. ஆண்டவர் உங்களுக்கு என்னெல்லாம் கொடுக்கிறாரோ இந்த சகல ஆவிக்குரிய நன்மைகளையும் நீங்க இணைத்து விறகுகளை அடுக்கி வைக்கிறது போல உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில தேவன் போட்ட அக்னி அணையாதபடி என்னென்னலாம் ஆவிக்குரிய செயல்பாடு உண்டோ அவ்வளோத்திலேயே நீங்க இன்வால்வ் ஆகணும். அது ஒருவேளை காலை ஜெபமா இருக்கலாம், மாலை ஜெபமா இருக்கலாம், இரவு ஜெபமா இருக்கலாம், நல்ல ஒரு யூடியூப்ல தேவனுடைய வார்த்தை வந்து கொண்டு இருக்கலாம். ஏதோ விதத்துல கர்த்தர் நடத்துகிற பாதையை புரிந்து தேவ ஜனங்கள் ஜெபிக்க ஆரம்பிக்கணும். லீவு கிடைக்குதுன்னா ஒரு உபாசம் போட்டு ஜெபிக்கலாம், உபாச கூட்டங்கள்ல அட்டன் பண்ணலாம், ஆன்லைன் பிரேயர்ல அட்டன் பண்ணலாம், திருவிருந்து கூட்டத்தில் அட்டன் பண்ணலாம். எதெல்லாம் உங்க விசுவாசத்தை அனல் மூட்டுகிற எல்லா விஷயங்கள்லையும் தேவ ஜனங்கள் கடந்து கொண்டு இருக்கும் பொழுது தேவ கிருபை உங்களுக்குள்ள இரட்டத்தனையாக எழும்ப தொடங்கிடும். தேவ ஜனமே, இந்த நாட்கள் ஆண்டவர் உங்களோடு பேசி கொண்டு இருக்கிறாரு. புதிய ஏற்பாட்டில் மறக்கப்பட்ட ஒரு 7 பேர் உண்டு. அநேகர் அதை பிரசங்கிக்கிறது கிடையாது. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 6ஆம் அதிகாரத்தில் ஒரு குறிப்பிட்ட இஷ்யூ அந்த ஆதி சபைக்கு வருது. ஒரு போராட்டம், ஒரு சின்ன ஒரு கலகம். அந்த இடத்துல என்ன வருதுன்னா, கிரேக்கர்கள் சொல்றாங்க எங்க விதவைகளை எபிரேயர்கள் ஒழுங்கா கவனிக்க மாட்டேங்காங்க. அப்படி என்றால் என்ன? சபையே கூடி இருக்குது. அன்னைக்கு சபையில் உள்ள எல்லாருமே எல்லாத்தையும் வித்து அவர்கள் எல்லாரும் ஒரு கூட்டமா வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. அந்த கூட்ட மக்களை பார்த்து ஹேகியோஸ் சொல்லுவாங்க. ஹேகியோஸ் சொல்லக்கூடிய அந்த கிரேக்க வார்த்தைக்கு ஒன்று கூட்டப்பட்ட ஜனங்கள், ஒரு குறிப்பிட்ட விஷயத்துக்காக தனிமைப்படுத்தப்பட்ட ஜனங்கள், தேவனுக்காக அவங்க ஹோலி கம்யூனிட்டியாக அவர்கள் எல்லாரும் தேவனுக்காக ஒன்று கூடி இருக்கும் பொழுது ஒரே சமையல், ஒரே கூடாரம், எல்லாருடைய பணத்தையும் வித்து தேவ ஜனங்களுக்கு சமமாக கொடுத்து அப்படிப்பட்ட ஒரு அருமையான நாட்கள் இருந்தது. அந்த காலத்தில் ஒரு குறிப்பிட்ட நபர்களுக்கு சாப்பாடு பரிமாறும் பொழுது அவங்கள ஒழுங்கா கவனிக்கல, அவங்க விதவைகள், அதனால அவங்கள ஒழுங்கா பரிமாறலன்னு சொல்லி அந்த சர்விங் டியூட்டியில் ஒரு இஷ்யூ வரும் பொழுது எல்லா ஜனங்களும் கூடி வருகிற நேரத்தில் பேதுரு அப்படிப்பட்ட சீசர்கள் எல்லாரும் என்ன செய்றாங்க? ஒரு 7 பேரை சூஸ் பண்றாங்க. ஏன்னா சீசர்கள் எல்லாரும் ஜெபத்தில் இருக்கணும், மற்றவங்க எல்லாரும் சர்விங் டியூட்டியை பார்க்கணும். அந்த சர்விங் டியூட்டியில் ஒரு 7 பேரை தலைமைத்துவத்தில் வைக்கிறாங்க. அந்த 7 பேருடைய குவாலிட்டி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற முக்கோணம் சொல்லக்கூடிய சப்ஜெக்ட். இன்னைக்கு ஆவியானவர் உங்களோடு பேசுகிறார். ஒரு அருமையான கிறிஸ்தவனுக்கு ஒரு 3 செயல்பாடு தேவை. இங்க பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டால் மட்டும் போராது தேவஜனமே. பரிசுத்த ஆவியின் வல்லமை இருக்கிற எத்தனையோ பேர் இன்னைக்கு விழுந்து போறாங்க, கனியற்றவர்களாய் மாறுறாங்க, கடைசி வரைக்கும் நிற்க முடியல. பைபிள்ல எத்தனையோ அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க விழுந்து போனாங்க. நீங்க விழுந்து போக கூடாதுன்னா இந்த முக்கோணம் சப்ஜெக்ட் நீங்க அறியணும். தேவஜனமே, ரொம்ப வருடங்கள் பிறகு ஆவியானவர் அடியனுடைய கண்களை திறந்து இந்த சப்ஜெக்டை புரிய வச்சாரு. தேவஜனமே, அநேக வேதாகம கல்லூரி பிள்ளைகளுக்கு உபதேசிக்க அடியனுடைய ஊழியத்தில் நான் போயிருந்திருக்கிறேன். பல இடங்கள்ல பல ஊழியங்களை செய்யும் பொழுது இந்த சப்ஜெக்ட் ஆண்டவர் வெளியே ரிலீஸ் பண்ண கர்த்தர் உதவி செய்திருக்கிறாரு. அநேகர் வரங்களை பத்தி பேசுவாங்க. நம்ம தமிழ்நாட்டில் அபிஷேகம் வரங்களை குறித்து நிறைய பேசிட்டாங்க. ஆனா இனி உள்ள காலத்துல அபிஷேகம் வரம் மட்டும் அல்ல, கனி உள்ள கிறிஸ்தவங்க தான் இந்த கடைசி காலத்துல நிக்க முடியும். அதனால வரமும் கனியும் சேர்ந்து போகணும். எப்படி ஒரு நாணயத்துக்கு 2 பகுதி இருக்குதோ அதே போல தேவஜனமே, உங்க வாழ்க்கையில 2 பகுதி உண்டு. ஒன்னு வரமுள்ள வாழ்க்கை, ஒன்னு கனி உள்ள வாழ்க்கை. அதனாலதான் வேதம் 2ஆக பிரித்திருக்கிறது. ஆவியின் கனி, ஆவியின் வரங்கள். இது ரெண்டுமே 2 கை போல, 2 கண்ணு போல. இதுல ஒன்னு குறைந்தாலும் உங்களால ஒரு பெர்ஃபெக்டான கிறிஸ்டியனா வாழ முடியாது தேவஜனமே. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு 7 பேரை சூஸ் பண்றாங்க. அந்த 7 பேருக்குள்ளாடி இந்த 3 காரியம் இருக்கான்னு செக் பண்றாங்க. நான் முக்கோணம்னு சொன்னேன் பாத்தீங்களா? இன்னைக்கு இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவஜனமே, ஒருவேளை நீங்க அபிஷேகம் பெற்றிருப்பீங்க, நல்ல பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருப்பீங்க, ஸ்டில் உங்க வாழ்க்கையில முன்னேற முடியாம நீங்க தவித்து கொண்டிருப்பீங்க. அதுக்கு மெய்யான காரணம் என்ன தெரியுமா? அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் 3ஆவது வசனம் சொல்லுகிறது, ஆதலால் சகோதரரே, பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்து நற்சாட்சி பெற்றிருக்கிற 7 பேரை உங்களில் தெரிந்து கொள்ளுங்கள். என்ன காரியம்லாம் இருக்குது? பரிசுத்த ஆவியானவர், ஞானம், நற்சாட்சி. இந்த 3 காரியம் ஒரு முக்கோணமா இருக்குது தேவஜனமே. இந்த 3 காரியம் உள்ளவங்களை தான் அவங்க தேர்ந்தெடுத்தாங்க. அதை கரெக்டா தேர்ந்தெடுக்காம விட்டுருந்தாங்கன்னா சிலருக்குள்ள ஒன்று குறைவா இருந்தா கூட அதுல ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடும். அவன் எந்த நபரை எடுக்கிறாங்க? ஒரு 7 பேரை எடுக்கிறாங்க. அந்த 7 பேருக்கு என்னெல்லாம் இருக்குது? பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரு, பிறகு நல்ல ஞானம் இருக்குது, அடுத்தது நல்ல சாட்சி இருக்குது. தேவஜனமே, இந்த 3ல ஒன்றை நீங்க குறைச்சு பாருங்க, உங்க லைஃப்ல நிறைய போராட்டங்களை நீங்க உணர முடியும். நிறைய பேர் பாருங்க, இன்னைக்கு பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருப்பாங்க, ஆனா அவங்களுக்கு நல்ல ஞானம் இருக்காது. அதனால செய்யறதெல்லாம் தவறா இருக்கும், ஆண்டவருக்கு பிரியமா
பிரியம் இல்லாததை செஞ்சிருவாங்க. ஆண்டவருக்கு பிரியம் இல்லாதது மட்டும் இல்லை, சபைக்கு பிரியம் இல்லாததை செய்வாங்க, போதகருக்கு பிரியம் இல்லாததை செய்வாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஞானம் இல்லை. அநேகர் பாருங்களேன், நல்ல ஞானமாக இருப்பாங்க, ஆனால் பரிசுத்த ஆவியினால் நிரம்பாமல் இருப்பாங்க. ஸோ இந்த ஞானம் அவங்க ஜெபித்து வேத வசனங்கள்லேருந்து எடுத்துக்கொள்வாங்க, ஆனால் பரிசுத்த ஆவியானவருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. ஆவியானவர் இல்லைன்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, பைபிள் மட்டும் போதும்னு சொல்லுவாங்க. தேவஜனமே, பைபிள் போதும் தான், ஆனால் பைபிளை எழுதினவருக்கு மட்டும்தான் அதை ஏன் எழுதணும், எதற்கு எழுதணும், எப்படி எழுதணும், எந்த சூழ்நிலை அதை பயன்படுத்தணும் என்று பரிசுத்த ஆவியானவருக்கு தான் தெரியும். இந்த வேதத்தை எழுதினது பரிசுத்த ஆவியானவர். யாரெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் விசுவாசிக்கலையோ அவங்க எல்லாம் வேதத்தையும் விசுவாசிக்க முடியாது. ஏன்னா வேதத்தில் சொல்லி இருக்கிறது, இதை எழுதினது பரிசுத்த ஆவியானவர். இதை பரிசுத்த மனிதர்களால, தேவ மனிதர்களால பரிசுத்த ஆவியினால் நிறைந்து இந்த வசனம் எல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது. ஆம் பிரியமான தேவஜனமே, இன்னைக்கு ஆண்டவர் உங்களோடு பேசுகிற காரியம் இதுதான். இது பரிசுத்த ஆவியினால் எழுதப்பட்டிருக்கிறது. அதனால வேத வசனம் எவ்வளவு தேவையோ அதை எழுதினவரும் நமக்கு ரொம்ப தேவை. அப்பந்தான் அதில் ஒரு கரப்ஷன் வரும் பொழுது, ஒரு போராட்டம் வரும் பொழுது அந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்கு போதித்து தருவார். ஸோ பரிசுத்த ஆவியானவர் ரொம்ப முக்கியமாக இருக்கிறாரு. ஒருவேளை பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு இருப்பார், ஆனால் நீங்கள் ஞானமாக டெவலப் ஆக மாட்டீங்க. எத்தனையோ பரிசுத்த ஆவியானவரை பெற்ற நபர்கள் விழுந்து போனாங்க. காரணம் என்ன? பரிசுத்த ஆவியானவர் யாரையுமே சங்கிலி வைத்து கட்டி வைக்க மாட்டார். நீ போய் பாவத்தில் விழுந்துடக்கூடாதுன்னு கட்டி வைக்க மாட்டாரு. ஏன்னா கர்த்தர் உங்களுக்கு சுய டிசிஷன் எடுக்கக்கூடிய ஃப்ரீ வில் கொடுத்திருக்கிறாரு. நீங்க எல்லாம் யோசிக்கலாம், ஆதாமு ஏவாளும் பாவம் செஞ்சதுனால தானே நம்ம இன்னைக்கு இவ்வளவு கஷ்டப்படுறோம் நீங்க யோசித்து கொண்டிருக்கலாம். ஆண்டவர் அதை தடுத்திருக்கலாமே நீங்க யோசிக்கலாம். என்னுடைய வாழ்க்கையில கூட நான் நிறைய தடவை யோசிச்சிருக்கேன், ஆண்டவர் ஏன் திருடனை படைச்சிருக்கிறாரு, திருடனை படைச்சதுனால தானே திருடன் திருடுறான், இப்படிலாம் நான் வெகுளியா யோசித்த நாட்கள் உண்டு. எனக்கு அதனுடைய ரகசியங்கள் தெரியாம இருந்த என்னுடைய சிறுவயது காலங்கள் உண்டு. ஆனா கர்த்தர் எனக்கு இப்பொழுது கற்றுக் கொடுத்திருக்கிறாரு. கர்த்தர் ஒரு நாளும் திருடனை படைக்கல, திருடன் தானா வந்தான். எப்படி வந்தா? தாவீது அழகா சொல்லுகிறார், என் தாய் என்னை பாவத்திலே கர்ப்பம் தரித்தாள். அப்படி என்றால் என்ன? தாவீது பிறக்கும் பொழுதே பாவியா பிறக்கிறாரு. யார் செய்த பாவம்? இது அவங்க அம்மா செய்த பாவம்னு சொல்ல முடியாது. இது ஆதாம் ஏவாள் பாவத்துக்கு இடம் கொடுத்தாங்க. பிசாசு சொன்ன தவறுக்கு இடம் கொடுத்ததுனால அது ஜெனரேஷனா ஃபாலோ ஆகுது. இதுக்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டு, ஒரு குறிப்பிட்ட நபருக்கு சுகர் இருக்குதுன்னா அவங்களுடைய பிள்ளைகளுக்கும் அந்த சுகர் டிரான்ஸ்ஃபர் ஆகுது. ஒரு குறிப்பிட்ட ஆளுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குதுன்னா, சரீர ரீதியான பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா அந்த குறைபாடு அந்த பிள்ளைகளுக்கும் வருகிறது. சரீர ரீதியாக தகப்பன்ட்ட இருந்து பிள்ளைகளுக்கு, தாயிட்ட இருந்து பிள்ளைகளுக்கு வருகிறது. இதே மாதிரி தான் ஸ்பிரிச்சுவலாகவும் வருகிறது. தேவச்சனமே, ஆவிக்குரிய ரீதியாகவும் ஸ்பிரிச்சுவல் டிரான்சாக்ஷன் உண்டு. ஆதாம் செய்த தவறுனால நம்ம மகிமை இழந்திருக்கிறோம். அதனால ஆதாம்ல இருந்து வரக்கூடிய எல்லா ஜெனரேஷனும் மகிமை இழந்துதான் இருப்பாங்க. இப்ப இதுல ஒரு சீர்திருத்தம் உண்டாகணும். அதனாலதான் இரண்டாவது ஆதாம் சொல்லக்கூடிய அந்த கடைசி ஆதாமாகிய இயேசு கிறிஸ்து வந்தார். ஆதாம் எந்த விஷயத்துல தவறுனானோ அந்த விஷயத்துல ஜெயம் எடுத்து திரும்பியும் அந்த பிரிட்ஜை பில்ட் பண்ணார். எந்த பிரிட்ஜ்? தேவனுக்கும் நமக்கும் இடையில உள்ள அந்த அருமையான தொடர்பை சத்துரு கட் பண்ணி விட்டுருந்தான். ஏன்னா தேவனுக்கும் மனிதனுக்கும் தொடர்பு இருந்துச்சுன்னா மனிதன் வந்து எல்லா விஷயத்தையும் ஜெயித்துருவான், பிசாசையும் ஜெயித்துருவான். அதனாலதான் அந்த உறவை பிசாசு உடைத்திருந்தான். ஒரு மனுஷனுக்குள்ளாடி மனசாட்சி இருக்குது, உள் உணர்வு இருக்குது, ஆண்டவரை தேடுகிற நல்ல ஒரு ஐக்கியம்னு சொல்லக்கூடிய ஃபெல்லோஷிப் இருக்குது. சத்ரு நம்மளை ஏமாத்தின அந்த நாட்கள்ல நம்மளுக்கும் தேவனுக்குள்ள ஐக்கியம் உடைந்தது. ஆதாமுக்கும் தேவனுக்குள்ள ஐக்கியம் உடையும் பொழுது நமக்கும் உடைந்துட்டு உள் உணர்வு மரித்து போயிருக்கிறது. இந்த நாட்கள்ல கர்த்தராகிய இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது நம்ம மறுபடி பிறக்கிறோம். மறுபடி பிறக்கும் பொழுது நமக்கு எக்ஸ்ட்ரா ஒரு கொம்பு வளருதான்னு கேட்டா வளரல, நம்ம கால் பெருசாயிட்டான்னு கேட்டா இல்ல. மறுபடி பிறக்கும் பொழுது ஏதாவது ஒரு சிக்னல் கிடைக்குதான்னு பார்த்தா சரீர ரீதியாக ஒரு சிக்னலும் கிடையாது. ஆனா மனசுக்குள்ள ஃபீல் பண்ண முடியுது நல்ல ஒரு சமாதானம். எனக்கு ஒரு வேதனையான விஷயம் உண்டு தேவச்சனமே, அநேக ஆவிக்குரியவர்களுக்கு மறுபடி பிறக்கிற ரகசியமே தெரியல. டைரக்டா அவங்க அபிஷேகத்துக்குள்ள போயிடுறாங்க. அபிஷேகம் எல்லாம் படிப்படியா ஆண்டவர் நடத்தக்கூடிய விஷயங்கள், அந்நிய பாஷை, தீர்க்க தரிசன வரங்கள், வியாக்கியான வரங்கள், பிசாசு விரட்டுறது, இது எல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பா கனியோடு வளர வேண்டிய விஷயங்கள். நல்லா பாருங்க, ஒரு நல்ல சக்க மரம் வளர்ந்துகிட்டே இருக்கு, அதுல ஒரு கனி இல்லைன்னா என்ன பிரயோஜனம்? ஒரு பழ மரத்தை வளர்க்குறீங்க, அந்த வாழை மரம் பயங்கரமா வளருது, அதுல கொலை விழவே இல்லை என்றால் என்ன? கனி இல்லை என்றால் எப்படி இருக்கும்? இன்னைக்குள்ள அபாய நிலைமையா இருக்குது. தேவஜனமே, ஆண்டவர் உங்களை பார்த்து அழைக்கிறார். தேவஜனம், இந்த முக்கோணங்களை புரிந்து கொள்ளுங்க. பரிசுத்த ஆவி இருக்கிறார்னா கூடவே ஞானத்துக்கு உங்களை ஒப்பு கொடுங்க. உங்களிலிருந்து நல்ல ஞானமான விஷயம் வெளிப்படணும், நல்ல சாட்சி இருக்கணும். இப்படிப்பட்டவங்களை தான் ஊழியத்தில் பயன்படுத்த முடியும். இன்னைக்கு பாருங்க, நல்ல சாட்சி இல்லாதவங்க ஊழியம் செய்யறாங்க. கல்யாணம் ஆகி டைவர்ஸ் ஆயிட்டு திரும்பியும் கல்யாணம் ஆகி அவங்க ஊழியம் செஞ்சு கொண்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நல்ல சாட்சி இல்லாதவங்களால ஊழியம் செய்யக்கூடாதுன்னு சொல்லுகிறார். வேதத்துல பல நபர்கள் இருக்காங்க, அபிஷேகத்தை பெற்று ஞானமும் நல்ல சாட்சி இல்லாம கெட்டு போன நபர்கள்
நபர்கள் உண்டு. அபிஷேகத்தை பெற்ற மனுஷன் தான் யூதாஸ் காரியோத்து. பரிசுத்த ஆவியினால் நிரப்பி ஆண்டு அனுப்பினார். சீஷர்கள் எல்லாரும் பேய்களை விரட்டினாங்க. ஆனா பரிசுத்த ஆவியின் நிறைவும் அந்நிய பாஷையும் அவங்களுக்கு கிடைக்கல. ஆனா அவங்க மேல ஒரு அனாயிண்டிங் இருந்துச்சு. ஏசப்பா மேல உள்ள அனாயிண்டிங் இவர்களை ஆசீர்வதித்த பொழுது இவங்க மேலேயும் ஒரு அனாயிண்டிங் இருந்துச்சு. ஒரு விசேஷித்த பர்பஸுக்காக இந்த 12 பேரையும் அழைத்திருந்தார். இப்படி அவங்களை பிரித்து அழைக்கிறது தான் அனாயிண்டிங். விசேஷித்த விஷயத்திற்காக அழைத்திருந்தார். ஆனாலும் அவர்களுக்கு நல்ல சாட்சியும் ஞானமும் இல்லாது போனதுனாலதான் யூதாஸ் காரியோத்து ஆண்டவராகிய இயேசுவை காட்டி கொடுத்தான். இப்பொழுது சொல்லுங்கள், பரிசுத்த ஆவியானவர் உங்க கூட இருக்கிறாருன்னு சொல்லிட்டு ஞானம் இல்லாமல் நடந்தீங்கன்னா, சாட்சி இல்லாமல் நடந்தீங்கன்னா நீங்க தேவனுக்காக ஒன்றும் செய்ய முடியாது. இன்றைய காலத்தில் அநேக சபையில பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள், வாழ்க்கை மாறும்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஒரு மறுபகுதி உண்டு தேவ ஜனமே. ஒருவேளை அந்த ஆராதனையில் அவங்களால அதை பேசியிருக்க வாய்ப்பு இல்லாமல் இருந்திருக்கும். இல்லை என்றால் இன்னொரு ஆராதனையில் தேவ ஆவியானவர் பேசியிருப்பாரு. அந்த நேரத்தில் நீங்க போகாம கூட இருந்திருக்கலாம். ஆவியானவர் பேசிக்கொண்டே இருப்பார். ஆவியானவர் தான் ஊழியர்கள் மூலமா பேசுகிறார். பேசும் பொழுது சில குறிப்பிட்ட விஷயங்களை அவர் பேசுகிறார். சில நேரம் ஊழியக்காரங்க பாரத்தினால என்ன செய்யறாங்க, சொந்த கவலைகளை பேசிடுறாங்க ஃபுல் ஃபீட்ல. இப்படி பல காரியங்கள் நடக்குது. அநேக காரியங்களை நம்மளே ஆண்டவர் மன்னிக்கிறாரு. ஆமென். அநேக காரியங்களை நம்மளால பிறரையும் மன்னிக்க சொல்றாரு. எல்லாருமே மனுஷங்க தான், யாருமே கடவுள் கிடையாது. அதனால நம்ம ஒருவர் மன்னிக்க வேண்டியது அவசியமா இருக்குது. ஸோ ஏதோ விதத்தில் பரிசுத்த ஆவியினால் நிரப்புனா தேவ ஊழியத்தை செஞ்சிடலாம், குடும்பத்தை சூப்பராக நடத்திடலான்னு கேட்டா, இங்க வேதத்தில் சொல்லுகிறது ஒரு 7 பேர் சாதா ஒரு கிச்சன் டியூட்டி செய்கிறதுக்கு, ஒரு சர்விங் டியூட்டி செய்கிறதுக்கு, சாப்பாடை பெருமாறுகிறதுக்கு ஒரு 7 பேரை சூஸ் பண்றாங்க. அது பரிசுத்த ஆவியின் வல்லமை உள்ளவர்களை மட்டுமல்ல, அதோடு சேர்ந்து ஒன்ன கூட ஆட் பண்றாங்க. அது தேவ ஞானம். அதோட சேர்ந்து ஒன்ன கூட ஆட் பண்ணி பார்க்கறாங்க. அது நல்ல சாட்சி. அப்படி என்றால் இந்த 3 காரியம் இல்லாதவர்களை அவர்கள் தேர்ந்தெடுக்கவில்லை. தேவ ஜனமே, நீ தேவனுக்காக ஊழியம் செய்யணும்னு நினைக்கிறாயா? தேவனுடைய சபையில பந்தி விசாரிப்பு செய்கிறவங்க கூட பரிசுத்த ஆவியினால் நிறைந்து நற்சாட்சி பெற்று அவர்கள் தேவ ஞானத்தினால் நிரப்பப்பட்டிருந்தாங்க. அப்படி என்றால் நீ தேவனுடைய உன்னதமான ஊழியத்தை செய்யணும்னா உனக்கு இன்னும் அதிகமான காரியங்கள் தேவை. இப்பொழுது தேவன் உங்களை கிரியை செய்ய வைக்கணும், சில காரியத்தில் உங்களை நடத்தணும்னா, நீங்க பிசாசுகிட்ட விழக்கூடாதுன்னா, உங்க கம்பெனியில பிசாசு உங்களை தாக்கக்கூடாதுன்னா, வாலிப பிள்ளைகளே, வாலிப சகோதர சகோதரிகள் இதை கேட்பீர்கள் என்றால் ஆண்டவர் சொல்லுகிறார், உன் கம்பெனியில நீ நற்சாட்சியை காத்துக்கொள்ளணும். சில ஆப்போசிட் காரியங்கள் வரும். சில சகோதர சகோதரிகள் உன்னை இடறலுக்கு கொண்டு வருவாங்க. உன் வாழ்க்கையை நாசாக்குற சூழ்நிலைகள் வரும். நீ அந்நிய பாஷை பேசுகிறவனா இருக்கலாம், நீ அபிஷேகத்தில் ஜெபிக்கிறவளா இருக்கலாம். தேவ ஜனமே, அருமையான வாலிப சகோதர சகோதரியை உன்னை பார்த்து ஆவியானவர் பேசுகிறார். நீ பரிசுத்த ஆவி பெற்றவனா மட்டும் இருந்தால் போராது, நற்சாட்சி உடையவனா இருக்கணும். அப்போதான் தேவனுக்காக நீ ஏதாவது செய்ய முடியும். அருமையான தேவ ஜனமே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பெரியவர்களே, ஆவியானவர் உங்களோடும் பேசுகிறார். பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டால் மட்டும் போராது, ஞானமும் நற்சாட்சி வேண்டும் என்று அப்போஸ்தலர் 6 அதிகாரம் 3 வசனத்தில் ஆண்டவர் அழகாக சீசர்கள் மூலமாக பேசியிருக்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவ ஜனமே, உன் வாழ்க்கையில் அநேக அறகுறையான அனுபவங்கள் இருக்கிறதா? சில ஹாஃப் பாயில்டு அனுபவங்கள் இருக்குதா? ஏதோ விதத்தில் ஏதோ ஒன்று சரியா இல்லையே, நம்ம வாழ்க்கையில் ஏதோ ஒன்று நல்லா இல்லையேன்னு ஃபீல் ஆகுதா? அது வேற ஒண்ணுமே இல்லை. உனக்குள்ள சில குறைபாடுகள் இருக்குது. பரிசுத்த ஆவியை மட்டும் பெற்றுட்டு அந்நிய பாஷையை மட்டும் பேசிக்கொண்டு இருப்பா என்றால் வேதத்தை யார் தியானிப்பா? வேதத்தை தியானித்து பிரியமா இருப்பது எப்படி? தேவ ஜனமே, ஒரு ஊழியர் அழகா கேட்டாரு, என்னைக்காவது தண்ணி குடிக்க மாட்டேன் விரும்புகிறாயா? என்னைக்காவது சாப்பிட மாட்டேன் விரும்புகிறாயா? ஆனால் ஜெபம் பண்ணாமல் மட்டும் எப்படி இருக்கிற? ஏன்னா விருப்பம் இல்லை நமக்கு. அநேகருக்கு ஜெபிக்க விருப்பம் இல்லை. அவங்க சொல்றாங்க டைம் இல்லை. தேவ ஜனமே, பைபிள் வாசிக்க டைம் இல்லை, ஜெபிக்க டைம் இல்லைன்னு சொல்றாங்க. இதன் மத்தியில தான் நான் கேட்கிறேன், பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட அந்நிய பாஷை பேசுற தேவ ஜனமே, தேவ சமூகத்தில் உட்கார்ந்து தேவ ஞானத்தில் பெருகணும். ஒரு போராட்டம் வருதுன்னா சடன் ஜட்ஜ்மெண்ட் சொல்லாதீங்க, இவர் தான் தப்புன்னு சொல்லாதீங்க. ஒரு நாள் கூட நம்ம ஒரு மனுஷன் தப்புன்னு சொல்ல முடியாது. ஏன்னா வேதம் சொல்லுகிறது, மாம்சத்தோடும் இரத்தத்தோடுமே நமக்கு போராட்டம் இல்லை. என்னைக்கு இந்த நபர் தான் எனக்கு விரோதமாக செயல்படுறான்னு நீங்க கையை காட்டுறீங்களோ, அன்னைக்கே சாத்தான் உங்களை ஜெயித்துட்டான். ஏன்னா அந்த நபரை இயக்குனதே சாத்தான் தான். அப்ப நீங்க சாத்தானை கட்டி ஜெபித்திருந்தீங்கன்னா அந்த நபர் மூலமா யுத்தம் வந்திருக்காது, அந்த தலைவர் மூலமா யுத்தம் வந்திருக்காது. நீங்க என்ன செஞ்சீங்க? அந்த நபரையே எதிர்த்தீங்க. இப்போ அந்த குறிப்பிட்ட நபர் மாம்சமான அந்த நபரை எதிர்க்கும் பொழுது சாத்தானுக்கு பயங்கர சந்தோஷம். ஏன்னா மாம்சத்தோடு ரத்தத்தோடுமே ஒரு தேவ ஜனத்துக்கு சண்டை இல்லை. அப்போ எவ்வளோ அறியாமையில் நம்ம போகிறோம் பார்த்தீங்களா? நம்மளை மாம்ச சிந்தை உள்ளவனாக்கி மாம்ச எண்ணம் உள்ளவனாக்குகிறான். அதனால தான் நமக்கு ஞானம் தேவை. எப்படி நம்ம ஜெயிக்கணும்னு ஆண்டவர் சமூகத்தில் உட்காரும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் ஞானத்தில் வெளிப்படுத்துவார். அந்த ஞானத்தின் வரங்கள் உண்டு. ஆவிகளை பகுத்தறிகிற வரம் உண்டு.
தீர்க்க தரிசன வரங்கள் உண்டு, அறிவை உணர்த்தும் வரங்கள் உண்டு, ஞானத்தை போதிக்கும் வரம் உண்டு. இது எல்லாம் நம்ம தேவ சமூகத்தில் இருக்கும் பொழுது தான் வெளிப்படும். தேவஜனமே, நீங்க அப்படி வெளிப்பட ஆரம்பித்தால் தான் தேவனுக்காக நிற்க முடியும். ஸோ அந்த ஞானம் நமக்கு தேவையா இருக்குது, நல்ல சாட்சி தேவையா இருக்குது. வேதத்தில் சாட்சியை இழந்த ஏராளமான நபர்கள் உண்டு. பழைய ஏற்பாட்டில் பாருங்க தேவஜனமே, சவுலை தேவன் அழைக்கிறார். ஆனால் அவர் தலையில உள்ள அந்த அபிஷேக தைலத்துக்கு அவர் கீழ்ப்படியாம 2 கெட்ட காரியங்களுக்கு இடம் கொடுக்கிறார். ஒன்னு ஞானம் இல்லாமல் நடக்கிறார், இன்னொன்னு நற்சாட்சி இல்லாமல் நடக்கிறார். தேவஜனமே, இந்த 3 விஷயத்தையும் மறக்காதீங்க. முடிந்தா டைப் பண்ணுங்க, பரிசுத்த ஆவியானவர், ஞானம், நற்சாட்சி, இந்த 3மே விட்டு விடாதீர்கள். பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டீங்கன்னா ஞானமும் வேணும், நற்சாட்சியும் வேணும். இது 2யும் அடாப்ட் பண்ணுங்க. ஒருவேளை நல்ல சாட்சி உள்ளவங்களா இருப்பீங்க, ஆனா பரிசுத்த ஆவியானவரை நம்ப மாட்டீங்க, ஞானத்துக்கு இடம் கொடுக்க மாட்டீங்க, ரொம்ப ஒழுக்கமா இருக்காங்க. ஆண்டருக்கு முன்னாடி உங்க சொந்த நீதி செயல்படாத தேவஜனமே. அதனால நல்லவங்களா இருந்தாலும் போராது, நல்லவங்களாலையும் பரலோகத்துக்கு போக முடியாது. ஏசப்பா பிள்ளைகளால தான் பரலோகத்துக்கு போக முடியும் வேதம் சொல்லுகிறது. நீங்க நல்லவங்களா இருக்கிறீங்கன்னா இயேசு உங்களுக்காக மரிக்க வேண்டாமே? நீங்க தாயின் கருவிலிருந்து வந்த முதல் ஆதாம் செய்த பாவத்தினால நீங்க பாவிகளா இருக்கிறீங்கன்னு வேதம் சொல்லுகிறது. அதனால நீங்க எவ்வளவு நல்லவனாக இருந்தாலும் தேவனுடைய பார்வையில இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத வரைக்கும் நீங்க நல்லவங்க இல்லைன்னு வேதம் சொல்லுகிறது. இன்னைக்கு ஆண்டவர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார் தேவஜனமே. ஸோ சிலர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஞானமாக இருப்பாங்க, வேதத்தை வாசித்து ரொம்ப ஞானமாக இருப்பாங்க, ஆனால் அவங்களுக்கு நல்ல சாட்சி இருக்காது, பரிசுத்த ஆவியானவர் நம்ப மாட்டாங்க. ஸோ ஆண்டவர் சொல்றார், ஏதோ ஒரு இடத்துல ஒரு வீக்னஸ் இருக்கும். சிலப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆவினால் நிரப்பப்பட்டிருப்பாங்க, நல்லா ஜெபிப்பாங்க, நல்லா உபாசிப்பாங்க, ஆனால் ஞானம் இல்லாமல் இருப்பாங்க. ஒரு விஷயத்தை செய்ய சொன்னால் அதை சொதப்பிடுவாங்க, அவங்களுக்கு ஞானமே இருக்காது. வேதம் சொல்லுகிறது யாக்கோபு 1:5, ஞானத்தின் குறைவுள்ளவன் என்னிடத்தில் வரக்கடவன், என்னிடத்தில் கேட்க கடவன், அவனுக்கு சம்பூர்ணமா கொடுக்க கடவுதுன்னு வேதம் சொல்லுகிறது. ஸோ ஏன் ஆண்டவர் சமூகத்தில் வரக்கூடாது? ஏன் ஞானத்தை கேட்டு ஜெபிக்க கூடாது? அழகாக சீசர்கள் வெளிப்படுத்தி வச்சிருக்கிறாங்களே, இந்த 3 காரியம் நமக்கு தேவை என்று. சிலர் பாருங்க ரொம்ப ஞானமா இருப்பாங்க, ரொம்ப அறிவாளியா இருப்பாங்க, எல்லா காரியத்தையும் சூப்பரா செய்வாங்க, ஆனா நற்சாட்சி இருக்காது. அவங்களுடைய உறவுகளில் சில தவறு இருக்கும், அவங்க பார்வையில் சில தவறு இருக்கும். நல்ல ஞானம் உள்ளவங்க, ஆனால் சில மோசமான கேரக்டர் அவங்கள்ட்ட இருக்கும். ஸ்மோக்கிங் இருக்கும், பெண் விஷயத்தில் வீக்காக இருப்பாங்க, ஆண் விஷயத்தில் வீக்காக இருப்பாங்க, ஏதோ ஒரு விஷயத்தில் பண விஷயத்தில் வீக்காக இருப்பாங்க. நற்சாட்சி கெட்டவங்களா இருப்பாங்க, மனைவிட்ட சண்டை போட்டுட்டு இருப்பாங்க, அடிச்சு கொண்டு இருப்பாங்க, பிள்ளைகளை ஒழுங்காக வளர்க்காமல் இருப்பாங்க, ஏதோ ஒரு விதத்தில் கோட்டை விடுகிறாங்க. பாருங்க, அந்த பந்தி விசாரிக்கிறதுக்கு ஒரு 7 பேர் எடுத்தாங்க. சொந்த குடும்பத்தை நல்லா கவனிக்கிறவங்க, நல்லா நற்சாட்சி பெற்றவங்க, பெண்கள் விஷயத்தில் ஆண்கள் விஷயத்தில் குறையில்லாதவர்கள், பண ஆசை இல்லாதவங்க, உலக ஆசை இல்லாதவர்கள், ஆண்டவருக்காக 100க்கு 100 கமிட்டடா இருந்ததுனால தான் வேதமே அங்கீகரித்திருக்கிறது. அவர்களுக்கு நற்சாட்சி இருந்தது, நல்ல ஞானம் இருந்துச்சு. எந்த வரிசையிலிருந்து பந்தி சர்வ் பண்ணணும், இத்தனை 1000 இருந்தால் எவ்வளோ சாப்பாடு பொங்கணும், எல்லாமே ஃபர்ஸ்டே கால்குலேட் பண்ணுவாங்க. முதல்ல உட்காந்து ஜெபம் பண்ணி, ஆண்டவரே இதை செய்ய போறேன்ப்பா, இதை வாய்க்க பண்ணுங்கப்பா, இதுக்கு என்ன வாங்கணும், இதை செய்யறதுக்கு என்ன செய்யணும்னு ஆல்ரெடி உட்காந்து ஜெபித்து ஆயத்தமாகிறவர்கள். அது மட்டும் இல்லை, அவர்கள் மேல் பரிசுத்த ஆவியானவர் இருந்தாரு. இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறாரு, வெறும் பரிசுத்த ஆவியானவரையும் அந்நிய பாஷையும் மட்டும் பேசுகிற தேவஜனமே, நீ ஒரு ஃபுல் பெர்ஃபெக்ஷன்ல வரலன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். நீ பெர்ஃபெக்டா மாறணும்னா உன்னால முடிஞ்ச லெவலில் முயற்சி பண்ணு. there is nobody perfect but you should be available. ஆண்டவர் வந்து பெர்ஃபெக்ட் ஆனவங்களை எதிர்பார்க்கல, அவைலபிளாக விட்டு கொடுக்குறவனை தான் எதிர்பார்க்கிறாரு. ஆனாலும் இந்த 3 காரியம் நமக்குள்ள இருக்கிறதான்னு பார்க்கணும். சிம்சோனை பாருங்கள், ஒரு பெண்ணை கண்டவுடன் அந்த பெண்ணுக்கு பின்னாடி போகிறான். அபிஷேகமும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டவன் ஞானம் இல்லாதவனா மாறுகிறான், நற்சாட்சி இல்லாதவனா மாறுகிறான். நான் சவுலை பத்தி சொன்னேன், சவுலும் பாருங்க கீழ்ப்படியாமல் போகிறான், அபிஷேகத்தை அசட்டை பண்ணுகிறான், நற்சாட்சி இல்லாமல் போகிறான், ஞானம் இல்லாமல் போகிறான். ஆனால் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் தலையில் இருந்தது. ஆமென். அதே போல யூதாசை பாருங்கள், அவனும் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் தலையில இருந்தாலும், அவன் ஆண்டவர் கூடயே இருந்தாலும் ஞானம் இல்லாமல் போகிறான், நற்சாட்சி இல்லாமல் போகிறான். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த முக்கோணமாகிய சப்ஜெக்டை மறந்துடாதீங்க. எனக்கு பரிசுத்த ஆவியானவர் இருக்கு, அபிஷேகம் இருக்குன்னு சொல்லுகிற பிள்ளையே, நீ ஞானம் இருக்கானு செக் பண்ணிக்க, நல்ல சாட்சி இருக்கான்னு செக் பண்ணிக்க. சத்துருடைய தந்திரமே உன் நல்ல சாட்சியை கெடுத்து உன் கையில் உள்ள ஆசீர்வாதங்களை உன்னை விட்டு கெடுக்க அவன் முயற்சி பண்ணி கொண்டிருக்கிறான். ஒரு அருமையான தேவ மனிதன் அடிக்கடி சொல்லுகிறது எனக்கு நினைவு வருகிறது. when money goes nothing goes, when health goes something goes, when testimony goes everything goes, when money loss, when strength loss, when testimony loss. இந்த 3க்கு பின்னாடி உள்ள காரியத்தை நீங்க கேட்டீங்க. ஆமென். தேவச்சனமே, உன் பணத்தை நீ இழக்கும் பொழுது ஒன்றையுமே நீ இழக்கவில்லை. ஏனென்றால் பணம் இன்னைக்கு போகும், நாளைக்கு வந்துடும்.
உன் ஆரோக்கியத்தை இழந்தால் ஏதோ கொஞ்சம் இழக்கிற, ஆனால் உன் சாட்சியை இழந்தால் எல்லாவற்றையும் இழந்த. தேவச்சனமே, உனக்கு எல்லாமே இருந்தும் சாட்சி இல்லாமல் போச்சுன்னா உன் வாழ்க்கையை இருண்ட வாழ்க்கையாக மாறும். தேவச்சனம் புரிந்து கொள்ளணும். சாட்சி கட்ட வாழ்க்கையை ஆண்டவர் இன்னைக்கு வெறுக்கிறார். பிசாசு அதை கொண்டு வரணும்னு நினைக்கிறார். எத்தனை தேவச்சனங்கள் சாட்சியாக இருப்பீங்க? சாட்சியாக இருக்கிற பிள்ளைகளுக்கு, கனியாக இருக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் தேடி வந்து கனத்தை கொடுப்பாரு. உங்களுக்கு தான் அந்த மோதிரம் வருகிறது, உங்களுக்கு தான் அந்த உயர்வின் பதவி வருகிறது. எப்படி யோசேப்புக்கு அந்த பார்வோன் மோதிரத்தை கலத்தி கொடுத்து அதிகாரத்தை கொடுத்தானோ, இன்னைக்கு தேவனுடைய கிருபை உங்க மேல வந்து உங்களுக்கு தேவையானது உங்க கரத்துக்கு வருகிறத ஆவியானவர் காட்டுகிறார். நீங்க மட்டும் சாட்சியை விட்டுறாதீங்க. கடைசி வரைக்கும் மனுஷனுக்கு தேவை சாட்சி, சாட்சி உள்ள வாழ்க்கை. இதை தேவன் உங்கள்கிட்ட எதிர்பார்க்கிறார். இந்த கனி உள்ள வாழ்க்கை எதிர்பார்க்கிறார். தேவச்சனமே, எல்லாரும் கண்களை மூடலாம், ஜெபிக்கலாம். அன்பான ஆண்டவரே, இந்த அருமையான சப்ஜெக்ட் மூலமாக, இந்த அருமையான வார்த்தை மூலமாக உம்முடைய தேவ ஜனங்களோடு பேசினதற்காக நன்றி. எத்தனை பேருடைய ஆவியில ஒரு உணர்வையும் ஒரு விழிப்புணர்வையும் நீர் கொடுத்திருக்கிறேன் நான் விசுவாசிக்கிறேன் அப்பா. இந்த வார்த்தைகளின்படியே அவர்களுக்கு ஆக கடவுதப்பா. அவர்கள் அந்த விசுவாசத்துக்குள்ள கால் எடுத்து வைத்து நற்சாட்சி, ஞானம் இதெல்லாம் காட்டிலும் பரிசுத்த ஆவியினால் நிரம்பி அவர்கள் தங்களை உங்க சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நீர் தங்கும் ஆலயமாக அவர்களை ஒப்பு கொடுத்திருக்கிறாங்கப்பா. ஒவ்வொரு பேரையும் ஆசீர்வதியும் பெருக பண்ணும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you. மீண்டும் நாளைக்கு சந்திக்கலாம்.